நம்ம கார்த்திக்கோட இந்த நிலைமைய நினைச்சு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒண்ணு கிடைச்சுச்சு. ஆனா அந்த ஏமாற்றத்தினால அவர் உயிர் போற நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் அஞ்சலி உன்னை ஏமாத்திட்டு இருக்கா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே சொல்லும்போது, நம்ம கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகப்பட்டிருந்தாரு அப்படின்னா, இது எதுக்குமே இடம் கொடுத்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் கார்த்திக் இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த என்ன புண்ணியம் அப்படின்றமா சொல்லி இப்போ மொட்டை மாடியில மேல ஏறி அங்கிருந்து குதிச்சு சாகுறாங்க. அதாவது அஞ்சலி அதாவது நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணே ஏமாத்திட்டாளே அப்படின்ற ஒரு வருத்தம் கொஞ்சம் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்ம கார்த்திகால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அந்த 2 குழந்தைங்களும் இல்ல அப்படிங்கிறது தான். அதை ரியாலிட்டியை புரிஞ்சு நம்ம கார்த்திக் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நார்மலா முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இப்போ நம்ம கார்த்திக் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போற நிலைமையில இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் இதை சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சரி குடிச்சிருக்காரு, அவரோட மனசுக்குள்ள நிறைய ஆதங்கம் இருக்கும். அது எல்லாத்தையுமே கொட்டி தீக்கிறதுக்கு ஆளுங்க யாருமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம இலக்கியாவும் கௌதமும் சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது நம்மளோட எதிர்ப்பு எல்லாத்தையுமே மீறி தானே அஞ்சலியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில கார்த்திக் இப்படி தற்கொலைக்கே முயற்சி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எல்லாருமே பயங்கரமா பிளாங்கா இருக்காங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து டாக்டர் கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இங்க ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே எந்த அளவுக்கு பயன் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயத்துல மொத்தமா முடிஞ்சுது. அதாவது கார்த்திக் சின்ன ஹைட்ல இருந்து விழல, மிகப்பெரிய ஹைட்ல விழுந்திருக்காரு அப்படின்னும் போது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதமும் இலக்கியாவும் இலக்கியா சொல்றாங்க, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை, கார்த்திகோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். பேசாம அப்பவே நான் அமைதியா விட்டுருக்கணும். இது எப்போ கார்த்திக்கு உண்மை தெரிய வருதோ அப்பவே தெரிய வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும். கார்த்திகோட இந்த நிலைமைக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டல. பைரவி ஆண்டி பைரவி மேடம் சொன்னது உண்மைதான் அப்படி இப்படின்றமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ இந்த குடும்பமே சுக்கு நூறா உடஞ்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. கடைசியில் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒட்ட வச்சிருக்கலாம். ஆனா கார்த்திகோட உயிர் மட்டும் போச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்போ கூட அஞ்சலி திருந்துவாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம கார்த்திக் இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனவேதனையில தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சா கூட கண்டிப்பா எப்படா, அதாவது இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புடா அப்படின்னு நினைப்பாள தவிர கார்த்திக் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டுலாம் நினைக்க மாட்டா. அதே சமயம் நம்ம கௌதமோ இலக்கியம் கார்த்திகை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, டாக்டரை வர வைங்க, அதாவது ஃபாரின் டாக்டர் எங்க இருந்து வேணாலும் டாக்டரை வர வச்சு என் தம்பியை எனக்கு காப்பாத்தி கொடுங்க அப்படின்றமா சொல்லி கதறிக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.